ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை ஆராதனையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஃபேஸ்புக் மூலமாக, ஜூம் ஆப் மூலமாக தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே தேவன் செய்ய நினைத்த காரியம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது தடைபடாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இந்த காலை ஆராதனை வேளையில தேவனை ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தி பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் தருவார். ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்புறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா அந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தருவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் அசைவாடுவீராக, உடைய மகிமை இறங்கி வருவதாக, உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஐயா. எங்களோடு இன்றைக்கு எதிர்பார்ப்போடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் ஒத்தாசை தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவர் ஒவ்வொருடைய வீட்டிலும் அப்பா எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் ஆவியானவர் அசைவாடுவீராக. இன்றைக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை நிரப்பி வழிபடி மாத்துங்க. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகள் விலகட்டும். அருள் ஏராளமாய் பெய்யட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அதை எங்களை உயிர்ப்பிக்கட்டுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருள் ஏராளமாய் பெய்ய உறுதி வாக்கிடுவே. ஆறுதல் தேறுதல் செய்ய சபையை உயிர்ப்பிக்குமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரராய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரராய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்ய மேகமந்தாரமுண்டா காடான நீலத்திலே செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராள அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரராய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் அருள் ஏராளமாய் பெய்ய இயேசு வந்தருளுமே. எங்கள் கூட்டத்திலே கிரியை செய்தருளு. கரங்களை உயர்த்தி அருள் ஏராள அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரராய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் அருள் ஏராளமாய் பெய்ய போலியும் இச்சனமே. அருளின் மாறியை காடு
சொற்பமாய் அல்ல, தீரராய் பெய்யட்டுமே. ஆவியானவரே, இந்த வேளையிலும் வானம் திறக்கப்படுவதாக. ஆவியானவர் அசைவாடுவீராக. உடைய மகிமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளையும் நிரப்பும் பொழுது காடான நிலமெல்லாம் செழிப்பாய் மாறும் அல்லவா. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகத்துவமான காரியங்களை இன்றைக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனை ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உமை துதியே துதியே துதித்திடுவோம். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் பாட ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டுங்க பாருங்க. இருக்கிறதுல ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, கன்னிமணி போல காத்தீரே. ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வருவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வருவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரையும் உமக்காக, எடுத்தீரையும் உமக்காக. கொடுத்தீரையும் எனக்காக. ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை எங்கும் எங்கும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தொல்லையாவும் தொலைத்தீரே, எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் மறித்தீரே, அல்லல் யாவும் மறித்தீரே. அலைஞ்ச எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவும் வாக்காரே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவும் வாக்காரே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே, எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் கொண்ட தயவாரே. கரங்களை தட்டி சும்மாவில் இருக்கிறவங்க வேண்டும் வேண்டும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் கன்னிமணி போல் கன்னிமணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கன்னிமணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே அண்ணலே முத்தனாரே, அடியோரை கண் பார்த்தீரே. அண்ணலே முத்தனாரே, அடியோரை கண் பார்த்தீரே. மன்னாயவக்கும் நீர்தானே, மன்னாயவக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நின்றே. ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காத
உம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயுணம் புகத்தாக்கவே உம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவேரி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவேரி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரனுகாரும் மறைவிடீரே சொல்லுங்க. தீரனுகாரும் மறைவிடீரே தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்தியா உம்மை துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதி. அகில சிருஷ்டிகளும் அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேரோ. அகில சிருஷ்டிகளும் துதியாதிருப்பேரோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்றே உமையே துதி. சொல்லுங்க. ஸ்தோத்திரம் துதி பாத்தியா உமையே ஏற்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்தியா உம்மை ஏற்றும் ஏற்றும் துதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? அப்பா, கன்னி மணி போல காத்தீரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன் ஐயா. தீயோ நம்புகள் ஒருபோதும் எங்களை தாக்காமல் எங்களை பாதுகாத்து வந்தீரே. தேவனே உந்தன் சிறகாலே எங்களை மூடி மறைத்து தீமை ஒன்றும் எங்களை அணுகாமல் மறைத்தீரே. ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்பா, அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கும் பொழுது நாங்கள் துதிக்காமல் இருப்பேமோ? முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிப்போம் அல்லவா? முழு இருதயத்தோடு நாங்கள் ஆராதிப்போம் அல்லவா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இனிமேலும் நடத்துகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் அல்லவா? ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. சொல்லுங்க. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. ஏகத்தீரனையும் உமக்காக ஏகத்தீரனையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை ஏற்றும் ஏற்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. இந்த பாடல் வரி சொல்லுகிறது, அப்பா என்னையும் உமக்காக நீங்க எடுத்தீங்களே, மாத்திரமல்ல ஒரே பேரான இயேசுவையே சிலுவையில எங்களுக்காக நீர் கொடுத்தீரே. அன்பு எவ்வளவு பெரியது இல்லையா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னையே விலைக்கரையும் செலுத்தி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி, மீட்டு எடுக்கும்படி, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில இருந்து, கொள்ளை நோய்களில இருந்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள வைக்கும்படி கல்வாரி சிலுவையில உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன், பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். நல்ல கரங்களை தட்டி, அரியணையில் வீட்டிருப்பவரே
உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. எரிகின்ற அக்கினியின் சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் எங்களை காப்பாற்றுவீர். கரங்களை தட்டுவோம். அரியணையில் வைத்திருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வைத்திருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வைத்திருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே ஆட்டுக்குட்டி ஆண்டவரே உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேலையிலே ஏற்றத்துணை நீரே. இடுக்கண் வேலையிலே ஏற்றத்துணை நீரே. கரங்கள் உயர்த்தி உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆமென் ஆமென். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆனவரே ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கே ஆராதனை. பக்தமிட்டு வருவூற்றுகிறீர். பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். சொன்ன பக்தமிட்டு வருவூற்றுகிறீர். பாதுகாத்து பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமலே சேர்த்திடுவி தரவம். சொன்ன தீமை அணுகாமலே சேர்த்திடுவி தரவம். கரங்களை அசைத்து உமக்கே ஆராதனை. அப்பாவுக்கே உமக்கே ஆராதனை. சொன்ன உமக்கே ஆராதனை. ஆமென். உமக்கே ஆராதனை. அரியணையில் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினிச் சூளை எரிகின்ற அக்கினிச் சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினிச் சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உமக்கே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அப்பாவுக்கே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது எந்தறிவு. சொன்ன நீ செய்ய நினைத்ததெல்லாம்
எத்தனையோ சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பார். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பார். உமக்கே உமக்கே ஆராதனை, ஆமென் ஆமென். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. காவிரி அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது எத்தனை மகிழ்ச்சி இல்லையா? எரிகின்ற அக்கினி கூடையா இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட உங்களை தப்புவிக்க உங்கள் அருகிலே உலாவுகிற ஒரு தேவன். ஆமென் அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எது செய்யணும்னு கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார், அது ஒருபோதும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்து சகலத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுமா, அப்பா எங்கள் பக்கத்துல நின்று எங்களை திடப்படுத்துறீங்க. திடன்கள் பயப்படாதே, நான் தான். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன், உங்களுக்காக யாவையும் சிறுவேளை செய்து முடித்த தேவன் இந்த நாளிலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல வாய்களை திறந்து அப்பா அந்த வேலையுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். பிரசன்னம் மகிமை இறங்கி வரட்டும். நிறைவான ஆவியானவர் வரும் பொழுதுதான் விடுதலை உண்டு. நிறைவான ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுதுதான் குறைவுகள் எல்லாம் மாறும். இந்த காலை வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து நீங்க நிரப்பும் பொழுது சரீரத்திலே ஒரு மாற்றம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும். தேசத்துல ஒரு அற்புதம் நடக்கும். தேசத்திலே மாற்றங்கள் வறுமையா ஆவியானவர் எங்கள் தேசத்தின் மேல் அசைவாடுவீரோம். எங்கள் தமிழகத்தின் மேல் அசைவாடுவீரோம். எங்கள் விசுவாசிகள் மேல் அசைவாடுவீரோம். சபைகளில் அசைவாடுவீரோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசைவாடு உலர்ந்து போன காரியம் எல்லாம் உயிர் பெறுவதாம் இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு மேலும் அசைவாடும் பொழுது ஒரு உன்னத பலன் கடந்து வருவதா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வடியட்டும் ஐயா. ஒருவேளை சோர்வுகளா இருந்தா, பலவீனங்களா இருந்தா, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விடுதலை வருவதா, இப்பொழுதே சுகம் வருவதா, இப்பொழுதே ஆரோக்கியம் வருவதா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்க தேசத்துல இன்னும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் தடுக்க வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே முடக்க நீர் வல்லமையுள்ளவர். நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒரு மனமாய் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு தேசத்துல ஒரு சமாதானம் வரட்டும். சபைகளிலே விடுதலையோடுமே ஆராதிக்கட்டும் ஐயா. இழந்து போன எல்லாவற்றையும் ஒவ்வொரு வாழ்க்கையில திரும்ப தருவீரா, அற்புதத்தை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த காலை வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை நீங்க சந்திங்க இயேசுவின் நாமத்திலே. என்ன தேவையா இருந்தாலும்
உமக்கு அது லேசான காரியம் அல்லவா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், சுகம் வரட்டும், வேலைகள் கிடைக்கட்டும், பலவீனங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே என்னென்ன வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமோ இயேசுவின் நாமத்திலே வாசல்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். கலக்கங்கள் பயங்கள் மாறட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீரா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாசல்கள் திறக்கப்படுவதா. ஒருவேளை சுகமீனமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே சுகம் கடந்து வருவதா. அந்த நீட் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவீராக. ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராக போகிற பிள்ளைகள் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வா. ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தற்கொலை நாவிகளை எல்லாம் கடிந்து ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் தருவீரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பீரா. இந்த வேளையில எந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தரை கடந்து வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற வல்லமையுள்ள தேவன் அல்லவா. எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீரார். ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவன் எஜமானனாய் ஆளுகை செய்கிறவராய் தகப்பனாய் காத்து வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கட்டும். ஸ்தோத்திரம் ஐயா. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறுவதால் சரீரத்தில் எந்த பகுதியில் வலி வேதனை காணப்பட்டால் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசனத்தை அனுப்பி நீர் குணப்படுத்துவீர்கள். என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்களோ அந்த வார்த்தையின்படியே மேன்மைப்படுத்துங்க. அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உள்ளான மனிதனை பலப்படுத்தட்டும். உழந்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கட்டும். 30, 60, 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா வீட்டுல இருக்கிற இருள் விலகுவதா. மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த வேலையுடைய மகிமை இந்த பிரசன்னம் கடந்து வரும் பொழுது எல்லா இருளும் விலகும் அல்லவா. ஒவ்வொருவரும் எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கட்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறட்டும். ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபை விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதி. எங்களுடைய உடன் ஊழியர்களை ஆசீர்வதி. எங்க தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதி. இந்திய தேசத்துல 138 கோடி ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்துல கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏறத்தாழ 8 கோடி ஜனங்களும் இயேசுவே கிறிஸ்து என்பதை அறிந்து 8 கோடி ஜனங்களும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தருவீராக. ஸ்தோத்திரம். நாங்கள் வசிக்கிற ஒவ்வொரு தெருக்களிலும் இயேசுவே கிறிஸ்து என்பதை அறியும்படி ஒரு பின்மாறி காலத்து மலை ஊற்றுங்க ஆண்டவர். இந்த வேளையிலும் எங்களோடு கூட நீங்க பேசும். இன்னைக்கு நீ தருகிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில அது மதுரமாய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க, சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். வழி நடத்துங்கப்பா. அடியை மறைத்து ஆவியானவர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் இந்த காலை வேளையில 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம்
வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதே 10ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரம் பண்ணுவார் என்று துதித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உங்களை உயர்த்துகிறவர், உங்களுடைய கொம்பை உயர்த்துகிறவர். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தந்து தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவின் கொம்பை உயரம் பண்ணுகிறார். 1ஆம் வசனம், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் ஒருவரே எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் மாத்திரமே கூடும். அண்ணா தன்னுடைய வாழ்க்கையில சிறுமைகள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலே கடந்து சென்ற பொழுது கர்த்தருடைய பாதத்திலே போய் தன்னுடைய சிறுமையை சொல்லி ஜெபித்து கண்ணீரை ஊற்றி பொருத்தனையோடு ஜெபித்து அந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொண்டு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். ஆகவே அன்னாளுடைய சிறுமை, அன்னாளுடைய நிந்தை, அன்னாளுடைய அவமானம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றின பொழுது அவர் சந்தோஷமாக ஜெபம் பண்ணி அன்னாளுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தான் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு பலன் தந்து அவருடைய கொம்பையும் உயர பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்னாளுடைய சிறுமையை மாத்திரம் அல்ல, அன்னாளுடைய நிந்தையை மாத்திரம் அல்ல, அன்னாளுடைய துக்கத்தை மாற்றி எப்படி உயர்த்தி அவளுடைய கர்த்தருக்குள் சந்தோஷமாய் களி கூர்ந்து அன்னாள் தேவனை துதித்தாலோ, அதே போல இன்றைக்கும் நீங்களும் நிந்தைகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில, இழப்புகள் மத்தியில, தோல்வியின் மத்தியில கர்த்தரையே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அந்நாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி பொருத்தனையோடு ஜெபிப்பீர்களே என்றால், கர்த்தர் உங்களையும் கலிகூற பண்ணலாம். உங்களுடைய கொம்பையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அல்லவா? அதே தேவன் இன்றைக்கும் உங்களையும் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையும் உயர்த்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆடுகளின் பின்னால் ஆடுகளை மேய்த்த, வீட்டில எல்லாருக்கும் இளையவராய் இருந்த ஒரு தாவீதை கர்த்தர்
இப்படி ராஜாவாய் இஸ்ரவேல் தேசத்துல உயர்த்தினார். அதே தேவன் எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க அன்னாளை போல தாவீதை போல கர்த்தரை மேய்ப்பராய் வைத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆடுகளின் பின்னால் சுற்றி திரிந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தானியேலை பாருங்க, பாபிலோன் தேசத்துல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. பாபிலோன் தேசத்துல, அந்நிய தேசத்துல தானியேலை எவ்வளவாய் உயர்த்தினார். அதே தேவன் ஒருவேளை இந்த வைரஸ் நிமித்தமாக 6 மாதங்களாக வேலை இழப்பின் மத்தியில, தொழில்கள் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையில் மத்தியில நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களா? நிச்சயமாகவே தானியேலை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், அன்னாளின் கொம்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆபிரகாமை பாருங்கள், அழைத்து ஆபிரகாமை எவ்வளவாய் உயர்த்தினார், ஐஸ்வர்யவானாய் மாற்றினார், சந்ததியை பெருக பண்ணினார். அதே தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஆமென். அவரை நம்புங்க. அந்நாளை போல கர்த்தரிடத்தில் உங்களை கண்ணீரை ஊற்றுங்க. தாவீதை போல கர்த்தரை மேய்ப்பராய் நீங்க வைத்திருங்க. ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து கடந்து செல்வீர்களே என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர் உயர்த்துகிற தேவன். ஆமென். அன்றைக்கு பாருங்க, சீஷர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சாதாரண சீஷர்கள், மீனவர்கள், படிப்பு அறிவு இல்லாத சீஷர்களை இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது அப்படியே இயேசுவை பின்தொடர்ந்து கடந்து சென்றார். அந்த சீஷர்களை கொண்டுதான் கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவா இந்த சீஷர்களை உயர்த்தி கனம் பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு பட்சபாதம் இல்லாதவர். யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யலாங்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. இயேசு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவானாய் உயர்த்தும்படி கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் அவர் இழந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே சோர்ந்து போகாதீங்க. காலங்கள் மாறும், சமயங்கள் மாறும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தொழிலில, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உயர்த்துவார். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிற ஒரு 5-6 காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி முன்பதாக வைக்க பிரியப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், லூக்கா 15:7ஆம் வசனம், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? உங்களுடைய தொழில உயர்வு வர வேண்டுமா? மனம் திரும்புகிறது நிமித்தமாய் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்.
ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சிலுவையில இயேசு அறையப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு பக்கத்துல ரெண்டு கல்லர்கள் சிலுவையில இயேசுவோடு அறையப்பட்டிருக்கும். அதிலே ஒரு கல்லன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று மனம் திரும்பினான். இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் அப்படி ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். பாருங்க, அந்த கல்லன் மனம் திரும்பின உடனே இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து அந்த ராஜ்யத்தை விரும்பின உடனே கர்த்தர் அந்த உயர்வை அந்த கல்லனுக்கு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு இயேசுவண்டை வருவீர்கள் என்றால் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் என் தேவன் தருவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், அங்கே ஒரு தகப்பனுக்கு இளைய குமாரன், அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன், தகப்பனை விட்டு தூரம் போன அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து, அந்த தேசத்துல பஞ்சம், பண்டிகளை மேய்க்கிற ஒரு வேலை, அந்த பண்டிகளுக்கு உரிய தவிடு கூட அந்த இளைய குமாரனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். பாருங்க, ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போய் எல்லாவற்றையும் இழந்து உணவு கூட கிடைக்காமல் இருந்த ஒரு இளைய குமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போக போகிறேன். ஆமென். நான் பாவம் செய்தேன் என்று அந்த தகப்பனிடத்துல வரும் பொழுது அங்க என்ன நடந்தது? 22ஆம் வசனத்துல, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். 24ஆம் வசனத்துல, அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பனிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது உயர்ந்த வஸ்திரம், சிறந்ததை தகப்பன் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன இன்றைக்கும் நீங்களும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருவீர்களே என்றால், உங்களுக்கும் உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த வேலை, உயர்ந்த நிலைமையில கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு சகைவு இயேசுவினிடத்துல வந்த பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயபுரம் என்கிற கிராமத்தில் நான் வளர்ந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் பிரஜாதி மார்க்கத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த என் வயதுக்குரிய ஒரு நண்பன். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இயேசுனா யாரும் தெரியாது. அந்த சூழ்நிலையில குடியின் அடிமைத்தனத்துல, குடிக்கு அடிமையா இருந்து ரோட்ல விழுந்து கிடக்கிற பரிதாபமான சூழ்நிலை, வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது இயேசு அந்த நண்பனிடத்துல, நான் தான் இயேசு கிறிஸ்து, வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னை தேடி ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அழைத்த பொழுது பல நாட்கள் அந்த சத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாமல் சிறையிருப்பில், அடிமைத்தனத்தில், வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாத சூழ்நிலையில காலங்கள் கடந்து ஏமாற்றம், அவமானம், இந்த குடியிலிருந்து வெளியே வர முடியல. ஆனால் இயேசு அந்த மகனை நேசித்தபடினால் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இயேசுக்கு தான் ஒப்பு கொடுத்து பார்ப்போமே என்று தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு அந்த இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். என்றைக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரோ, பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். ஆமென். அப்ப மூன்றாவதாக என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி பலத்த கரத்துல அடங்கி இருக்க. இதுதான் ரொம்ப கஷ்டம். பொதுவா நாம் உடனே மேல வந்துடணும், உடனே பெரிய ஆள் ஆயிரணும், எல்லாரும் விரும்புறது அதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி என்ன பண்ணணுமா, அவருடைய கரத்துல அடங்கி இருங்க என்று எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அன்றைக்கு ஆகாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீ உன் நாச்சியாரிடத்தில் திரும்பி போய் அவள் கைகளுக்கு அடங்கி இரு. ஆமென். அன்றைக்கு சாராள் நிமித்தமாக ஆகார் வீட்டை விட்டு சூர் வனாந்திரத்தில் ஓடி வந்த பொழுது அவளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன? நீ உன் நாச்சாரனிலே போய் என்ன பண்ணு, அடங்கி. ஏற்ற வேலை வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன், உன்னை ஒரு ஜாதியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆகார் போய் அடங்கி இருந்த பொழுது ஏற்ற வேலையில ஆகாரை வெளியே கொண்டு வந்து இஸ்மவேலை ஒரு ஜாதியாய் தேவன் மாற்றினார். அதே போலதான் அன்றைக்கு யோசுவா மோசேயினிடத்துல 40 ஆண்டு காலங்கள் மோசேக்கு அடங்கி இருந்தபடினாலதான் மோசேக்கு அப்புறம் கர்த்தர் யோசுவாவுடைய கரத்துல யோசுவாவை மேன்மைப்படுத்தி உயர்த்தி, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று மோசேயை அடுத்த தலைவனாய் உயர்த்தினார். அதே போலதான் எலியாவுக்கு 14 ஆண்டுகள் எலிசா அடங்கி இருந்த பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சூழ்நிலையில 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் எலிசாவை உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய கரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி பொறுமையாய் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதே போலதான் இயேசு கூட 30 ஆண்டு காலங்கள் அவருடைய பெற்றோரிடத்துல அவர் அடங்கி இருந்தார். 30வது ஆண்டுல தான் அவர் ஊழியத்துல கடந்து வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஏற்ற வேளையில உயர்த்துவார். நான்காவதாக சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக அடங்கி இருந்தால் உயர்வு. நான்காவதாக காத்திருப்பதால் உயர்வு. அல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி ஏற்ற நேரத்தில் உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கோழி முட்டையிட்டு அந்த குஞ்சு பொரிக்க வேண்டும் என்றால் 21 நாட்கள் அந்த முட்டையின் மேல கோழி பொறுமையா காத்திருக்கும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் என்ன வரும்? குஞ்சுகள் வெளியே வரும். அதே போல அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க காத்திருக்க. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அப்படி அவர்கள் காத்திருந்த பொழுது அப்போஸ்தலர் 1:5 அந்த உன்னத பலன், அந்த உன்னத பலத்தினால நிரப்பப்பட்டார். இன்னைக்கும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழியை கை கொண்டு காத்திருக்கும் பொழுது, நீங்கள் பூமி எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஐந்தாவதாக மத்தேயு 25 21-23 சொல்லுது, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஐந்தாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும். 5 தாலந்தை பெற்றுக் கொண்டவன் அதை உண்மையாய் 10 தாலந்தாய் மாற்றின பொழுது அநேகத்தில அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். 2 தாலந்தை 4 தாலந்தாய் மாற்றின பொழுது உயர்த்தப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உங்கள் கையில கொடுக்கப்பட்ட பணமா இருக்கலாம், உங்களை நம்பி தருகிற எந்த காரியமா இருந்தா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், சபையில போதகருக்கு உண்மையா இருக்கணும். இப்படி நீங்க உண்மையாய் இருக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமா இருந்தது? எல்லாவற்றிலும் அவர் உண்மையா இருந்தால் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். எங்க? பாபிலோன் தேசத்தில், அந்நிய தேசத்தில் தானியேலை உயர்த்தினார். ஐந்தாவதாக உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறது. ஆறாவதாக சங்கீதம் 112:9 சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இரக்கம் உள்ள மனுஷன் இரக்கம் பெறும். கொடுக்கிற மனுஷன், இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுமா? ஊரும். பலபடி கேட்டிருக்கிறீங்களா? நீங்க எவ்வளவுக்கு தூரம் கொடுக்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு என்றாலும் சரி, ஏழைகளுக்கு என்றாலும் சரி, கஷ்டப்படுறவர்களுக்கு என்றாலும் சரி, நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்கள் கொம்பை மகிமையாய் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா 2:31-9-10 எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்தினார். அப்படி கொடுத்த பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான அபாரமான காரியங்கள் அங்கே இருந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கொடுக்க கொடுக்க, ஊழியத்திற்கு என்றாலும் சரி, ஏழைகளுக்கு என்றாலும் சரி, உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். லூக்கா 6:38 சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். கடைசியாக ஏழாவதாக தானியேல் 3:30 ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். யார? சாத்ராக், மேஷாக், ஆபேத்
நேகோவை உயர்த்தினார். ஏன் உயர்த்தினார்? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நேச்சார் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வழங்குவதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் அக்கினி ஜுவாலை என்றாலும் பரவாயில்ல ஒப்பு கொடுத்தான். கர்த்தரவை தப்புவித்தது மாத்திரம் அல்ல, அக்கினி ஜுவாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினார். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, தானியேல் வைராக்கியமாய் ஜெபித்த பொழுது சிங்கக்கெவிலிருந்து தப்புவித்து தானியேலை உயர்த்தின தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன் உங்களையும் மகிமையாய் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, 7 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வைத்தேன். ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 112:9 அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவனை ஓடி வந்துடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது உயர்த்துவார். 4வதாக காத்திருக்கும் பொழுது உயர்த்துவார். உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துவார். 6வதாக சொன்னேன், கொடுக்கும் பொழுது இறைக்கிற கிணறு ஊரும் ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். 7வதாக வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துவார். ஜெபமா, நிச்சயமாகவே என் தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. இந்த நாளிலும் நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அன்றைக்கு காணாம ஒரு கல்யாண வீட்டுல கூட திராட்சரசம் குறைபற்ற பொழுது தன்னுடைய தாயார் வந்து இயேசுவினிடத்துல சொன்ன பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? அடங்கி இருக்கிறீங்களா? ஏற்ற வேலை வரும் பொழுது தேவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. இன்றைக்கு நீங்க அவரன்றி வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. மாத்திரமல்ல, உங்களை தாழ்த்துறீங்க, அடங்கி இருக்கிறீங்க, பொறுமையா இருக்கிறீங்க. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் மேல பொறுமையா ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்க. பாத்தீங்களா எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினாரோ, தானியேலை உயர்த்தினாரோ. இந்த சூழ்நிலையில் அநேகருக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீங்க இல்லையா? கொடுத்திருக்கீங்க இல்லையா? இந்த சூழ்நிலையில் நீங்க ஊழியர்களை தாங்கினீங்க, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்து கர்த்தரை உயர்த்துவார். பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து நீர் உயர்த்துகிறவர். அன்றைக்கு அண்ணார் சொன்னது போல, கிறிஸ்துவுக்குள் களி கூர்ந்தது போல், அப்பா தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவை அவருடைய கொம்பை உயர்த்துகிற தேவன். நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறவர். எப்படி இளையகுமாரன் தகப்பனிடத்துல வந்த பொழுது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாங்களோ, அதே போல ஜீவனுள்ள தேவனிடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறவர். அப்படி பாதத்திலே தாழ்த்துகிற பிள்ளைகளை உயர்த்துவீரா. இப்படி கரத்துல பொறுமையாய் அடங்கி இருக்கிற பிள்ளைகளை அப்பா இனி வருகிற நாட்கள் உயர்வை காணட்டும். இவ்வளவுதான் காத்திருந்தாங்களே, 6 மாதங்கள் காத்திருந்திருக்கிறார். ஏற்ற பலனை பிள்ளைகளுக்கு நீ தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் வேதத்தை படித்து முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை தருவீராக. ஸ்தோத்திரம் ஐயா. அநேகருக்கு உதவி செய்கிற, ஜெபத்திலே தாங்குகிற,
ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் உயர்வு வரட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற யாராயிருந்தாலும் உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவா. இந்த நாளிலும் வருகிற நாட்களில பிள்ளைகள் உயர்வை காணட்டும். கீழாக்காமல் மேலாக்குவீராக, வாளாக்காமல் தலையாக்குவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி ஒரு தாவீதை உயர்த்தினீரோ, ஒரு யோசேப்பை உயர்த்தினீரோ, ஒரு தானியேலை உயர்த்தினீரோ, ஒரு ஆபிரகாமை உயர்த்தினீரோ, சீஷர்களுக்கு எப்படி உயர்த்தினீரோ, ஒவ்வொருவரையும் நீங்க உயர்த்தி மேன்மைப்படுத்த நீர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில ஒவ்வொருவரும் பிள்ளைகளுடைய வாழ்வை காணட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். வியாதிகள் மறையட்டும். இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் சொன்னீங்களே, புதிய காரியத்தை செய். திறந்த வாசலை வைங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன் என்று சொன்னீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய திறந்த வாசலை வைத்து நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இல்ல, நிந்தை இல்ல, அவமானம் இல்ல. உடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருக்கும். கர்த்தரை நீங்கள் இன்னும் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்கிற வல்லமையுள்ள தேவன். God bless you.